எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 வித்தியாசமான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி தரலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தரலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் மாதிரியும் தரலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்ய ஒரு பவுலில் நான் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட நான் 1/2 கப் பால் சேர்க்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு அகலமான பிளேட்டுக்கு இந்த முட்டை கலவையை மாற்றி வச்சிருங்க. ஒரு பேனை எடுத்து சூடாக்கி கொஞ்சம் வெண்ணெயை தடவி வெண்ணெய் உருகுனதும் ஒரு பிரெட்டை எடுத்து முட்டை கலவையில் முக்கி எடுங்க. பிரெட்டோட 2 பக்கமும் நல்லா இந்த எக் மிக்ஸ்சரில் டிப் ஆகிற மாதிரி செஞ்சு சூடான பேனில் வச்சிருங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் பிரெட்டை திருப்பி போட்டு வேக விடுங்க. பிரெட் மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு இன்னொரு பிரெட்டை இதே மாதிரி 2 பக்கமும் முட்டை கலவையில் முக்கி எடுத்து சீஸ் மேலே வைங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் சாண்ட்விட்சை திருப்பி போடுங்க. பிரெட்டோட சைட்ஸ்ல கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ குக்கான பிரெட் மேல இன்னொரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு இன்னொரு பிரெட்டை அதே மாதிரி முட்டை கலவையில டிப் பண்ணி எடுத்து சீஸ் மேல வைங்க. பிரெட்டோட சைட்ஸ்ல கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். பிரெட்டை திருப்பி போடுங்க. பேனை மூடி வச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சாண்ட்விட்சை இன்னொரு பக்கம் மாற்றி மறுபடியும் மூடி வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கோல்டன் கலர்ல குக் ஆகியிருக்கு. ஸ்டோவ்ல இருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த அருமையான சாண்ட்விட்சை கட் பண்ணி சூடா சர்வ் பண்ணுங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்ய நான் 2 முட்டையை எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போடுறேன். இது கிளாசிக் ரெசிபி, அதனால ப்ரௌன் சுகர் போடுறேன். நீங்கள் ரெகுலர் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் காய்ச்சி ஆறின பால் 1/2 கப் ஊற்றணும். 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை கலவையை ஒரு பிளேட்ல ஊத்துங்க. பேனை சூடு பண்ணி இதில் 1 டீஸ்பூன் பட்டர் போடுங்க. பிரெட் ஸ்லைஸை முட்டை மிக்ஸ்சரில் டிப் பண்ணுங்க. 2 பக்கமும் டிப் பண்ணணும். நான் இந்த ரெசிபிக்கு பிரியோஷ் பிரெட் யூஸ் பண்ணுறேன். இது ரிச்சாக லைட்டாக பட்டரியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிரெட் யூஸ் பண்ணலாம். பேக்கரி பிரெட்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் ஸ்லைசஸ். பிரெட் டக்குன்னு ஊறிடும். கேர்ஃபுல்லாக பேனில் போடணும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஒரு சைடை 1 நிமிஷம் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு அடுத்த பக்கத்தையும் 1 நிமிஷத்துக்கு டோஸ்ட் பண்ணுங்க.
கிளாசிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சாப்பிட ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் பட்டர் போட்டு மேப்பிள் சிரப் இல்லைன்னா தேன் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரெண்டு வித்தியாசமான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபீஸ் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.